வணக்கம் பிரவீன். 2025-26 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவே இந்த பட்ஜெட்டானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்பதாக நடைபெறக்கூடிய இந்த முழு பட்ஜெட் பல்வேறு முக்கிய திட்டங்களையும் அதே போல ஏற்கனவே திட்டங்கள் இருக்கக்கூடிய திட்டங்களில் பல்வேறு சிறப்பு அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட் பொறுத்தவரையில் மக்கள் மத்தியிலும் தொடர் கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மத்தியிலும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் திமுக அரசானது தேர்தல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறது. அதில் சிலவற்றை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல கோரிக்கைகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரை உதாரணமாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கு 13 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கான அந்த பணி நிரந்தரம், அதே போல அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்டோரின் அந்த ஓய்வூதிய தொடர்பான அந்த அறிவிப்பு வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசு ஆசிரியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதியம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம், அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மின் கட்டணம், பெட்ரோல் டீசல் விலை, அந்த வரி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களும் கூட இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு தேர்தலை ஒட்டியே இந்த பட்ஜெட் இருக்கும் எனவும் மக்கள் மத்தியில் இந்த பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தற்பொழுது இந்த திட்டங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதே போல மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தமிழக அரசின் திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் பேசு பொருளாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த திட்டங்களில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இந்த திட்டங்களை சற்று அதிகரிப்பதற்கான பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை ஏற்கனவே மகளிருக்கு கொடுத்து வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான அறிவிப்பு வரலாம் எனவும், பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே பயனாளிகள் விடுபட்டிருக்கக்கூடிய பயனாளிகளை இந்த அறிவிப்பில் அவர்களுக்கான அந்த தொகையும் வழங்கப்படுவதற்கான அறிவிப்பும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பலரும் திமுக அமைச்சர்களாகட்டும், துணை முதலமைச்சராகட்டும் விடுபட்டிருக்கக்கூடிய மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்குவதற்காகவும் அதனை அதிகப்படுத்துவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருவதாக பல்வேறு மேடைகளில் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அது தொடர்பான அறிவிப்பு நிச்சயமாக இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக அரசானது இந்த பட்ஜெட்டில் மக்களை கவரக்கூடிய வகையில் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள், பல்வேறு அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்டில் கொண்டு மக்களை கவரக்கூடிய வகையிலும், தேர்தல் நேரத்தில் மக்களுடைய வாக்குகளை ஈர்க்கக்கூடிய வகையிலும், அதே போல இளைஞர்களிடையே வாக்குகளை ஈர்க்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, பல்வேறு தொழில் முனைவோர் திட்டங்களை கொண்டு வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள், புதிய திட்டங்கள், குறிப்பாக மக்கள் மத்தியிலும் பல நாள் கோரிக்கையை வைத்து வரக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மத்தியிலும் பல்வேறு திட்டங்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருந்த அந்த காணொலியில் கூட எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகத்தை குறிப்பிட்டிருந்தார். அதன்படி இன்று நிதியமைச்சர் தாக்கல் செய்யக்கூடிய 2025-26 ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டானது எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் அமைகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பிரவீன்.